ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரமன் பேசுறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்தோடு தொடர்பு கொண்டால் நீங்க என்ன செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவா சொல்றேன். நண்பர்கள் வீடியோ முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க. நிறைய நண்பர்கள் வீடியோ பாக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் எனக்கு வருத்தமே கிடையாது. ஆனா என்ன நான் சொல்ற நண்பர்களுக்கு சொல்ற ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி இருந்து இதை ஒரு பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்றானே, அதுக்காக ஒரு 2 பரிகாரத்தை ஒரு மாசம் செஞ்சு பார்ப்போமே. செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நான் ஒரு தூண்டுகோலாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு காரணமாக என் தாய் முத்தாரமா இருப்பாள் அப்படிங்கிறத நான் நம்புறேன். சரிங்களா? சரி, இப்போ இந்த 12 ராசியில் பிறந்த ஆண்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசி இலக்கணத்தோடு தொடர்பு கொண்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது பகுதி 1 நீங்க பாருங்க. இது பகுதி 2 எடுத்துக்குங்க. ரொம்ப வளவலன்னு பேசல, சிம்பிளா ஒரு 4 நாள் பரிகாரத்தை சிம்பிளா சொல்றேன். சரிங்களா? இது அனுபவத்துல நான் உணர்ந்த விஷயங்கள், அனுபவத்துல உணராத விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றதே அல்ல. எப்பவுமே என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்த விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு பரிகாரமா கொடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ குரு பகவான் ராசி மற்றும் லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளும்போது இந்த அன்பர்கள் ரொம்ப வெகுளித்தனமா இருப்பாங்க. அப்படி இப்படின்னு நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்க பார்த்தா உங்களுக்கு புரியும். உங்க ராசி லக்கணத்துல குரு பகவான் இருந்தாலும் சரி, குரு பகவான் 12 ராசியில எங்கேயாவது ஒரு மூலையில இருந்து உங்க ராசி இலக்கணத்தை எட்டி பார்த்தாலும் சரி, இந்த அன்பர்கள் எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாது முதல்ல தெளிவா நீங்க புரிஞ்சுக்கங்க. நண்பர்கள் இந்த அமைப்புல குரு பகவான் ராசி இலக்கணத்தோட தொடர்பு கொண்டார் அப்படின்னாலே இறைவன் உங்கள் கூட பரிபூர்ணமாக உங்கள் கூடவே இருக்கிறான் அப்படிங்கிறதான் உண்மை. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஏன்னா குரு அப்படிங்கிறது காலதேவனுக்கு 9ஆம் அதிபதி. அவர் உங்க ராசி இலக்கணத்தில் உட்காரார் அப்படின்னா இறைவனை உங்கள் ராசி இலக்கணத்தோட தொடர்பு கொண்டுட்டார். அப்படி இருக்கிற அன்பர்கள் என்னென்ன செய்யணும், இது செய்யக்கூடாது. ஏற்கனவே நான் சொன்ன அதே விஷயத்தை திருப்பி நான் சொல்ல விரும்பல. ஏன்னா சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்லும்போது உங்களுக்கு என் மேல எரிச்சல் வரும். என்னடா இவங்க அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணும் பார்த்தீங்களா? அதனால கடந்து வர வெளியே குரு பகவான் 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு உங்க ராசி இலக்கணத்துல இருந்தாலும் சரி, பார்த்தாலும் சரி, அல்லது 1, 5, 9 சம்பந்தப்பட்டு ராசி இலக்கணத்தோடு இருந்தாலும் சரி, தொடர்பு கொண்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் குரு பகவான் உங்க ராசியில் உட்காந்துட்டாருல, ராசியை பார்த்துட்டாருல, நீங்க எந்த நபர்கிட்டையும் எப்பவுமே அன்பளிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாங்கக்கூடாது. அன்பளிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க வாங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா குருவால் கிடைக்கக்கூடிய யோகம் முழுமையாக தடைப்பட்டு அது தோஷமாக செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில பண கஷ்டம், பொருளாதார கஷ்டம், குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளால் தொல்லை, அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா சமூகத்துல ஒரு அசிங்க அவமானங்கள் கண்டிப்பாக ஏற்படும். கடனாலையோ பணத்தாலேயோ பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். ஆனா நல்லா செக் பண்ணி பாருங்க. குரு பகவான் ராசி இலக்கணத்தோட தொடர்புல இருக்க அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு அப்படிங்கிறத யாராவது கொண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா உங்களை பார்த்த உடனே அவங்க கொடுக்கணும்னு தோணும். ஏன்னா நம்ம ஜாதகம் அப்படித்தானே, நம்ம கஷ்டப்படுறங்கிற விதியை நேரம் வரும்போது என்னாங்கன்னா நம்மள அறியாமலே எல்லாருக்கும் கொடுப்பாங்க. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், தங்கமான பொம்பளையா இருக்கப்பா, தங்கமான ஆம்பளையா இருக்காங்களே, கேட்க கொடுத்துட்டு இருக்காங்களே, நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை பின்னோக்கி நகர்ந்து போறதுக்கு நம்ம போடுற அஸ்திபாரம். வாழ்க்கையில நல்லா செக் பண்ணி பாருங்க. குரு பகவான் ராசி மற்றும் லக்கணத்தோடு தொடர்பு கொண்ட அன்பர்கள் நல்ல வாழ்க்கை ஓரளவு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. கௌரவமா தான் இருக்கும், வாழ்க்கை குறையாது, நல்லா லக்ஸரியா போகும், 4 பேர் மதிக்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கை இருக்கும். ஆனால் எப்போ நீங்க அன்பளிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கை நீட்டி நீங்க வெளிப்பக்கம் வாங்குறீங்களோ அந்த நேரம் முதல் அந்த டைம்ல இருந்து உங்களுக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருக்கும். செக் பண்ணி பாருங்க, சரியா இருக்கும். ஒரு பயனோட தவறவே தவறாது. நான் சொல்ற பலன் ஒரு நூலோட தவறாது. அப்போ நிறைய அன்பர்கள் அன்பளிப்பு கொடுக்குறாங்கல்ல, ஏன் கொடுக்குறாங்கன்னு பாக்குறீங்களா? அன்பளிப்பு அப்படிங்கிறது ஒரு ஆசைப்பட்டு ஒருத்தர் கொடுக்கறது. அதை யாரு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. குரு லக்கணத்தோட தொடர்பு கொண்டவங்க கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஏன் அப்படிங்கிற உதாரணம் சொல்லிடுறேன். சரி, வாங்க வேண்டிய சூழ்நிலை சொந்தக்காரங்கிட்டே நம்ம ஒரு விஷயத்துக்கு போறோம், வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்ப நம்ம எப்படி அதை நம்ம அதை சரி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, யார்கிட்டயாவது அன்பளிப்பு வாங்கிட்டீங்கன்னா உடனே நீங்க உங்க கையில இருக்கிற காசு பணம் ஏதோ ஒன்று நீங்க திருப்பி கொடுக்க வேண்டும். அல்லது ஒரு இனிப்பு சார்ந்த பொருள் வீட்டுல இருந்து கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு திருப்பி பிரசாதம் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கணும். ஏன்னா குரு பகவான் ராசி இலக்கணத்தோட தொடர்பு கொண்ட அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்களே கடவுளின் அவதாரமாகவே நீங்க காட்சி அளிக்கிறீங்க. அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது பிரபஞ்சத்தோட மறைமுக சூட்சும ரகசியம். சரிங்களா? மறைமுகமா செய்ய வேண்டிய விஷயம், மறைமுகமாக பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குற விஷயம் இது. அதை உணராதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி வீட்டில் பெட்டிலையும் அங்கேயும் இங்கேயும் அடுக்கி வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்க வாங்கி ஆகி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் அது என்ன ஆகுன்னா அந்த விஷயம் நீங்கள் செய்ய என்ன ஆகுன்னா வாழ்க்கை உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து, குருவால் கிடைக்கக்கூடிய கௌரவம் அந்தஸ்து, குருவால் கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாமே கடனாக மாறும், பிரச்சனையாக மாறும்.
சரி, இது வந்து யோகமாக இருக்கிறவங்களுக்கு சரிதானப்பா. 6 சம்மந்தப்பட்டு எங்களுக்கு ராசி இலக்கணத்தில் உட்காந்துருக்கிறாரு. எங்களுக்கு மட்டும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கடன், 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து திடீரென்று வரக்கூடிய பொருளாதார உயர்வு, லாட்ரி, அதிர்ஷ்டம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி அமைப்பு, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி. அதே சமயத்தில் வந்து அதில் வந்து பெருங்கடன் உருவாக்கி கொண்டே இருக்கும். 6 8 சம்மந்தப்பட்டு குரு பகவான் இருக்கான்றது வந்து அடுத்தவங்க கிட்ட நீங்கள் கை நீட்டி காசு வாங்க என்ன ஆகுன்னா, குருவால் வரக்கூடிய காசு மட்டும் இல்லை, இனமா நீங்கள் என்ன வாங்கினீங்க அப்படின்னாலும் குரு வந்து தோஷத்தை வெளிப்படுத்தி 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கடனையும் 8ஆம் இடம் அசிங்கத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார். அதே 1 5 1 சம்பந்தப்பட்டு குரு பகவான் லக்கத்தில் உட்காந்துருக்காரு. இவங்க கை நீட்டி காசு இல்லை சாரி, ஏதோ ஒரு பொருள் அன்பளிப்பாக வாங்குறாங்க அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம், இவங்களுக்கு வரக்கூடிய பாக்கியம் எல்லாமே தடைபடும். குழந்தையுடைய வளர்ச்சி தடைபடும். அப்பாவோட சொத்து சார்ந்த விஷயத்துல வந்து ஒரு கேள்வி வரும். குலதெய்வ அனுக்கிரகம் தடைபடும். இப்படி எல்லாமே தெய்வ அனுக்கிரகம் தடைபடும். இது எல்லாமே தடைபட்டு கொண்டே இருக்கும். அப்போ எப்படி நம்ம வந்து இதை சரி பண்றது? சரி, இது வேற தவறாம நம்ம வந்து தெரியாம பண்ணிட்டோம்ப்பா, இது பிரபஞ்ச விதி. நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் அனுபவிக்கணும். அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வந்து நமக்கு சொல்லணும், அதை நம்ம கேட்கணும், அதுக்கப்புறம் தான் செய்யணும், இதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட விதி. இதை வந்து இனி இருக்கும் அன்பு எப்படி சரி கட்டலாம்னு கேட்டிங்கன்னா, யாருக்கிட்ட வாங்கினாலும் சரி, கவர்மெண்ட்ல கொடுத்தாலும் சரி, அதோட இந்த உலகத்துல இருந்து யாருக்கிட்ட நீங்க வந்து ஒரு அன்பளிப்பா ஒரு பொருள் வாங்கினாலும் உடனே நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஸ்வீட் அல்லது அந்த பொருளுக்கு உண்டான பணம் அல்லது ஏதோ ஒரு பொருள் நீங்களும் திருப்பி அவங்க கொடுத்து விட்டுறணும். அப்பதான் தோஷமா வேலை செய்யாது. நீங்க அவங்க வந்து உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள், ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க, நீங்க 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொடுங்க, 1000 ரூபாய் கையில காசு கொடுங்க, இல்லை 1000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஏதோ ஒரு பொருள், இல்லைன்னா கடைசிக்கு ஒரு தேங்காய் 2 எலுமிச்சம்பழம் ஒரு வெத்தலை பாக்க கையில கொடுத்து விடுங்க. அப்படி கொடுத்து விடும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து அது யோகமாக வேலை செய்யும். கடைசிக்கு பூஜை ரூம்ல இருந்து கொஞ்சோல விபூதி, குங்குமம், திருநீர், மஞ்சள் இது போன்ற ஏதோ ஒரு சுபமான பொருட்களையாவது கையில கொடுத்து விடுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த தோஷத்தை செய்யாமல் வந்து யோகத்தை செய்யும். இது என்ன புது லாஜிக் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நீங்கள் யோசிக்கிறது எனக்கு கேட்குது, சரிங்களா? இது நான் புதுசாக சொல்கிறேன் அப்படின்ட்டு வாழ்க்கை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. கோவிலுக்கு போகிறோம், ஏன் கோவில் வந்து ஒப்பிடுறேன் அப்படின்னா, உங்கள் ராசி இலக்கணத்தோடு குரு பகவான் தொடர்பு கொண்ட அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் ராசி இலக்கணத்தை பார்த்த அன்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா தெய்வம் அனுக்கிரகம் வந்து பரிபூர்ணமாக இருக்கும். கோவிலில் போய் நீ சாமி கும்பிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே பார்த்த உடனே எல்லாருமே ஓடி வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோவிலில் வந்து தெய்வ அனுக்கிரகம் உங்களுக்கு லேட்டாக கிடைக்கும். உங்களுக்குலாம் போன உடனே டக்குன்னு பூசாரி கையில் கூப்பிட்டு மாலை மரியாதை கொடுத்து பரிவட்டம் கட்டி கையில் வந்து பூ, எலுமிச்சம்பழம், மாலை அதுன்னு கொடுத்தவங்க திருப்தி அனுப்பிவிடுவாங்க. குரு பகவான் ராசி இலக்கணத்தோடு தொடர்பு அன்பர்களுக்கு வந்து தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். ஒரு கோவிலுக்கு போகிறோம், கோவிலில் போய் அம்பாளுக்கு மாலை வாங்கி சாத்துறோம், அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறோம், எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு வரும்போது அங்கே இறைவன் நமக்கு என்ன சும்மா வெறுங்கையே அனுப்புகிறான்? அங்கேயே பிரசாதம் ஒன்று கொடுக்குறான்ல. ஏன் கொடுக்குறான்? என் மகன் வந்திருக்கிறான், என் மகன் எனக்கு வந்து மாலை வாங்கி போட்டிருக்கிறான், எனக்கு வந்து தேங்காய் பழம் சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு போகிறான், அவனை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கேயே இருக்கிற பிரசாதம், விலை மதிப்பில்லாத பிரசாதத்தை வந்து மஞ்சளையோ குங்குமத்தையோ விபூதியோ உங்களுக்கு கொடுத்தான் அனுப்புகிறான் இறைவன். ஏன் கொடுக்குறான்? அவனே வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த பிரசாதம் வாங்காம வந்தீங்க அப்படின்னா இறைவனே வந்து கடங்காரன் ஆயிடுவான். உங்களுக்கு வந்து இறைவன் கடங்காரன் ஆயிடுவான். அதனால என்ன பண்ணுறான்னா, இறைவன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவன் கொடுக்குற விஷயம் என்ன, எல்லாமே நல்லதாக நடக்கும், போயிட்டு வரா மகனே அப்படிங்கிற கருத்துக்கு தான் அந்த பிரசாதங்கள் கோவிலிருந்து நமக்கு தரப்படுது. அது வந்து இறைவன் நேரில் தர்றானா நீங்கள் ஒரு கேள்வி வந்துடும். கோவில் கருவறைக்கு உள்ளே இருந்து வெளியே வர்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பூசாரி கோயில் பூச போகிறாங்களா, பூசாரி வாயில் இருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும், அங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும், அங்கே நடக்கிற ஒவ்வொரு சகுனங்களும் எல்லாமே இறைவன் உங்களுக்கு வந்து அசிரீரி வாக்காக உங்களுக்கு வந்து உள்ளே இருந்து அந்த விஷயத்தை கொடுக்குறான்னு தான் நீங்கள் இருக்கணும். இறைவன் நேரில் வரல அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இறைவன் பூசாரி உருவத்தில் வந்து உங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுக்குறார். இதுதான் சத்தியமான உண்மை. கோவில் கருவறைக்குள்ள கோவில் மண்டபத்தில் நிற்கிறீங்க, அங்கே நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அந்த விஷயம் அனைத்துமே இறைவன் உங்களுக்கு வந்து சிம்பாலிக்காக அசிரீரி வாக்காக உங்களுக்கு வந்து ஒழிக்கிறான். அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இதுதான் உண்மை. அப்போ இறைவனே உங்களை சும்மா அனுப்புறதில்ல. இது அப்படியே வந்து வாழ்க்கையில் நான் யோசிச்சு பார்க்குறேன் ஏன் அப்படின்ட்டு. இது அப்படியே வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் வந்து யோசிச்சு பாருங்க. கல்யாண வீடுகளுக்கு போகிறோம், நீங்கள் போய் கல்யாண வீட்டில் நல்லா மூக்குமுட்டை சாப்பிட்டுட்டு மொய் வைக்கிறோம், மொய் வச்சுட்டு நம்ம ஏதோ அன்பளிப்பு கொடுக்குறோம். கொடுத்தவொன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க நம்மளை யாராவது சும்மா திருப்பி அனுப்பாங்க பாருங்க. வரும்போது ஒரு மஞ்சள் பையில் ஒரு தேங்காய் கண்டிப்பாக 2 வெத்தலை பாக்கு போட்டு அனுப்புவாங்க, 2 பழம்பூர் கொடுப்பாங்க, 2 பழமாவது கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பளிப்பாக யார்கிட்ட நம்ம எதை வாங்கினாலும்
கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் திருப்பி செய்ய வேண்டும். அப்படி செஞ்சால் தான் அது தோஷம் செய்யாது. இதுதான் சத்தியமான உண்மை. இன்றைய காலகட்டத்தில் வந்து அப்படி இல்லை. திருமணம் சார்ந்த விஷயம் வந்து நம்ம பாட்டுக்கு போகிறோம், போட்டு சாப்பிட்டு இலையோட நம்ம தூக்கி போடுறதில்ல. போன கையெழுத்து அப்படியே ஒரு பேப்பர் வச்சுக்காக பேப்பர் குறைச்சி வந்துட்டு இருக்கோம். ஏன்னா காலம் மாறிட்டு இருக்குது. காலம் மாற மாற வந்து கடவுள் மாறுவாரா? மாற மாட்டார். கடவுள் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பார். குருவோட தன்மை என்ன? அன்னைக்கு வந்து 500 ரூபா ஒரு மாதம் சம்பளம் 500 ரூபாயா இருந்தால் அன்னைக்கு மாதம் சம்பளம் 50,000. குரு வந்து வளர்ந்துட்டானே வராரு. சிறுசா இருந்த குரு ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பாதிச்ச மக்கள் இன்றைக்கு நான் முதல்ல வேலைக்குன்னு போகும்போது என்னுடைய முதல் சம்பளம், சரிங்களா, முதல் மாத சம்பளம் வந்து ஒரு மாத சம்பளமே வந்து எனக்கு 35 ரூபா தான். முதல் போகும்போது ஒரு 25 வருஷம் 30 வருஷமாக காய்ச்சி 35 ரூபா, சரிங்களா. அதுக்கப்புறம் நான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு பொள்ளாச்சின்னு சொல்லி ஒரு ஏரியாவுக்கு வரும்போது என்னுடைய சம்பளம் ஒரு நாள் சம்பளம் 50 ரூபா. அன்னைக்கு 50 ரூபா சம்பாதிச்சோம் அப்படின்னாச்சுன்னா 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்துடுவோம். அன்னைக்கு இருந்த குருவின் தன்மை 10 கிலோ அரிசிக்கு கணக்கு. இன்னைக்கு அதே குரு இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா வருமானத்தை கொடுக்குறாரு அப்படின்னாச்சுன்னா குரு வந்து வளர்ந்துட்டு தானே வர்றாரு. குரு வந்து சுருங்கலையே. அப்போ நீங்க மக்கள் வந்து இயற்கையை வந்து நம்ம மதிக்கிறது இல்லை. இயற்கைக்கு மாறாக நம்ம ஒரு சில விஷயத்த செய்யும் போது என்ன ஆகுன்னா, இறைவன் என்ன பண்றான், சரி நீ சொல்லி கேட்க மாட்டான், உன்னை 4 குத்து ஊமை குத்து தான் சரி, ஊமை குத்து குத்துனாதான் சரி வரும்னு சொல்லி கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம என்ன பண்றோம், கோயிலில் போய் வணங்கி தெய்வத்தை வணங்கி அப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த யூடியூப் சேனலை பார்த்து இந்த யூடியூப் சேனலை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து ஒன்று செஞ்சு பார்த்துட்டு லாஸ்ட்டில் எல்லாடா ஆட போங்கடா அப்படி சடைஞ்சு உட்காடுறோம். காரணம் என்ன? தவறு எல்லாமே நம்ம கிட்ட இருந்து வந்தது தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதோ கெட்டதோ யாரை நம்ம கொடுக்கறதில்ல, நம்மளே உருவாக்குறது. இதான உண்மை. அப்போ இந்த அன்பர்கள் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். நீங்கள் வந்து எப்போ வந்து ஒருத்தட்ட வந்து அன்பளிப்புன்னு வாங்க ஆரம்பிச்சிங்களோ அந்த நேரம் தான் உங்களுக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருக்கும். முதல்ல வந்து அன்பளிப்புன்னு வாங்கியிருப்பீங்க, ஒரு பொருள் வாங்குவீங்க, அது வந்து யோகம்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6 சம்மந்தப்பட்ட கடன் வந்துக்கிட்டே இருக்கும். 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் கடன் ஏறிக்கிட்டே இருக்கும். அதே அன்பளிப்பு சம்மந்தப்பட்டது வாங்கிட்டு திருப்பி நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்து பாருங்க, அன்பளிப்பு வாங்காமல் இருந்து பாருங்க, 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல காசு பணம் புழக்கம் பட்டை கலப்போம். 8ஆம் இடம் திடீர்னு குபேரனா இருக்கும் உங்களை. அப்போ 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, குரு பகவான் யோகமாக இருந்தாலும் சரி, குரு வந்து உங்க ராசியில் உட்கார்ந்தாருனாச்சுன்னா நீங்க வந்து நல்லவங்க தான், அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா நல்லவங்களாகவும் கெட்டவங்களாக மாறுவது கால சூழல். நம்ம வந்து நம்மளே உருவாக்குற விஷயம்தான். ஏன்னா குரு வந்து 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு லக்கணத்தில் ராசியில் இருந்தாச்சுன்னா நம்மளுக்கு வந்து இப்படித்தானே இருக்குதுங்க அப்படின்னாச்சுன்னா அது அப்படி இருக்கிறது வந்து அப்படி நல்லா செக் பண்ணி பாருங்க. சின்ன வயசுல நீங்க கடன் வாங்குறீங்களா? இல்லை. ஒரு வயசுல கடன் வாங்குறதில்ல, 2 வயசுல வாங்குறதில்ல, 10 வயசுல வாங்குறது இல்லை. எப்போ ஒரு 16, 17 வயசு தாண்டறமோ அதுக்கப்புறம் தான் கடன் வாங்குற சூழ்நிலை உருவாக்குறோம். அதுவரை நம்ம வந்து கடனை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஏன் அதுக்கு முன்னால குரு பகவான் உங்க ஜாதகம் வந்து 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட ராசியில் இருக்காரா இல்லையா? இருக்கிறாருல்ல. அப்போ ஏன் நீங்க வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு செயல்படலை? எப்போ நம்ம கையை நீட்டுறோமோ அப்பவுமே குரு பகவான் வந்து டோட்டலா வந்து ரைட்டு, பையனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட வேண்டியதான், சரி இவனுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து விட்டு இதில் 4 குத்து கொடுத்தா சரியாக வந்துடும் சொல்லி அவரே உதைக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதுதான் கணக்கு. எல்லாமே நம்ம செய்கிற செயல்பாடு. குரு வந்து தோஷமாக செய்யக்கூடாது அப்படின்னாச்சுன்னா நீங்கள் எப்போவுமே வந்து யார்கிட்டையுமே வந்து கை நீட்டி வாங்காதுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து தோஷத்தை கண்டிப்பாக விளைவிக்கும். ஏன்னா குரு வந்து உங்கள் ஜாதகம் வந்து எங்கே இருந்தாலுமே அது சார்ந்த விஷயமா தான் உங்களுக்கு பணம் பொருளாதாரம் வரும். 12 ராசியில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்கள் ராசி இலக்கணத்தில் வந்து குரு பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ, எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் வழியாகவோ, அந்த ஸ்தானத்தில் இருக்கிற கிரகத்தின் வழியாகவோ, அந்த ஸ்தானத்தில் இருக்கிற காரக உறவுன்னு சொல்கிறாங்களோ அந்த உறவு வழியாக தான் உங்களுக்கு லைஃப் லாங் உங்கள் ஆயுள் முடியும் வரை பணமோ பொருளாதாரமோ ஏதோ வந்துட்டு இருக்குமே தவிர வேற வழியிலேருந்து வரவே வராது. 6, 8 இருந்தாலும் அவர் பார்க்குற பார்வை வழியாக தான் உங்களுக்கு பணம் வரும். ஏன்னா குரு அப்படிங்கிறவங்க வந்து காலதேவனுக்கு 9ஆம் அதிபதி. இந்த பிரபஞ்சத்துக்கே கடவுள் அவர் தான், நம்மளுக்கும் சேர்த்து. சரிங்களா? அப்போ கெட்டாலும் மேல்மக்களே, சரிங்களா? யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் சொல்றாங்களா? இந்த பழமொழி வந்து குரு பகவானுக்கு தான், நம்மளுக்கு இல்லை, குரு பகவானுக்கு. அப்போ குரு பகவான் வந்து ராசி லக்கணத்தோட தொடர்பு அன்பர்களுக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா சொல்றேன், யார்கிட்டையுமே வந்து கவர்மெண்டா இருந்தாலும் சரி கொடுத்தாலும் அந்த அன்பளிப்பு அப்படிங்கிறத நீங்க வாங்காம தவிர்த்தாலே நீங்க வாழ்க்கை ஜெயிச்சிடலாம். கடன் வராது, நோய் வராது, பிரச்சனை வராது, அசிங்க அவமானங்கள் வராது, தொல்லைகள் இருக்காது. கடன் இல்லாமல் இருந்தால் கடன் அடைப்பட்டு போகும். சரி வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அப்படியே ஒரு தேங்காவோ ஒரு பழமோ எலுமிச்சம்பழமோ 2 வெத்தலையோ 2 பாக்கோ ஏதோ ஒன்று கையில் கொடுத்துருங்க. கடைசி பாக்கெட்டில் கை விட்டு 2 ரூபா காசையாக கையில் கொடுத்து விட்ருங்க.
அதுதான் உங்களுக்கு பரிகாரம். சரிங்களா? சரி, இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம், இது எல்லாமே என்னோட சேனலில் நிறைய போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.